அதாவது நம்ம தமிழ்நாடு வெற்றி கழகத்தோட தலைவர் என்ன பண்றாரு, அச்சோ அவரா கடந்த மார்ச் மாசம் பொதுக்குழுவை கூட்டினாரு. அதோட அப்ஸ்காண்ட் ஆனவர் தான். அப்புறம் வீட்டுக்குள்ள இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு மக்களை சந்திக்காம கட்சிக்குள்ள பல சண்டையை மூட்டி விட்டு கட்சிக்குள்ளேயும் சண்டை போடுறானுங்க, அதையும் கண்டுக்காம அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டே இருந்தாரு. திடீர்னு பார்த்தா நாங்க தாவைக்காவோட செயற்குழுவை கூட்ட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜூலை 4ஆம் தேதி. தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு, இந்தியாவில் எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு. இது எதை பத்தியுமே கவலைப்படாம திடீர்னு ஒரு நாள் நான் அரசியல் பண்ண போறேன் அப்படின்னு நிக்கிறாரு. என் பையன் சரியில்லை, அரசியல் அது இதுன்னு சுத்திக்கிட்டு இருக்கான், கண்ட சல்லி பையனுக்கு சாவாசம் வேற. சின்ன பிள்ளை கூட வரக்கூடாதுன்னு சொன்னேன், கேட்டியாடா போடா. 3 மாச கேப்ல என்னென்னமோ நடந்துருச்சு. 17 வருஷம் கழிச்சு ஆர்சிபி கப்பு ஜெயிச்சிருக்குது, கோலி ரிட்டையர் ஆயிட்டாரு, ரோஹித் ரிட்டையர் ஆயிட்டாரு, கில்லு கேப்டன் ஆயிட்டாரு. இவ்வளவு விஷயம் நடந்தும் இவர் எதுவுமே கண்டுக்கல. இதுக்காட்டில இந்தியா பாகிஸ்தான் வாரு, இஸ்ரேல் பாலஸ்தீன் வாரு, இஸ்ரேல் ஈரான் வார் வரைக்கும் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா இப்பதான் வெளியே வந்திருக்காரு. மக்கள் பிரச்சனையோ இல்ல நாட்டுல என்ன நடக்குது, உலகத்துல என்ன நடக்குது எதுவுமே தெரியாம வீட்டுக்குள்ளே இருந்துட்டு திடீர்னு 3 மாசம் கழிச்சு வெளில நான் செயற்குழுவை கூட்டுவேன், பொதுக்குழுவை கூட்டுவேன், அரசியல் பண்ண போறேன் அப்படின்னு இவர் சொல்ற பொய்ய எவனுமே நம்ப மாட்டான். முக்கியமா தமிழ்நாடு மக்கள் கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. இவங்களோட லட்சணம் இதுதான். இதை தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு.